எல்லாருமே சீசரா இருக்கும், அப்படிதானே? எல்லாருக்கும் ஜெபாவி ஊற்றி இருக்கிறார், அப்படிதானே? கிராமத்துல இருந்து வந்தீங்க, தானியலை போல வரலனாலும் ஜெபிக்க சொன்னார், அப்படிதானே? வர முடியாதவர்களுக்கு ஜெபாவி மன்றாட்டாவி ஊற்றினாங்க ஏசப்பா. இப்ப ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், அல்லேலூயா, ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். யாருக்கு உபதேசம் பண்ணணும்? அவர் நம்மளுக்கு சீசராக்கி இருக்கிறார். அவர் சொல்றார், என் வசனத்தை நீங்க என்ன சொல்லுங்க, அல்ல அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. இவ்வளவு கிருபையை பெற்றுட்டு, இவர் மகிமையை பெற்றுட்டு சுவிசேஷம் சொல்லாம இருக்கக்கூடாது. மண்ணோட்ட இடத்துல சொல்லலாம், பஸ் ஸ்டாண்டில் சொல்லலாம், அல்லது வேலை செய்யற இடத்துல சொல்லலாம். எத்தனை பேர் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அந்த பேர் நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது சீக்கிரம் வரப்போறார் ஆண்டவர், உன்னை நேசிக்கிறாரு. அல்லேலூயா. 2026 சொல்லிருங்க, வீட்டுக்கு வந்து சொல்லிருங்க, அங்க நரகணி ஒண்ணு இருக்குது, அங்க பரலோகணி ஒண்ணு இருக்குது. ஆனா நான் பரலோகத்துக்கு உனக்கு ஒரு நேரம் ஆகாரம் கொடுப்போம், அப்படிதானே? இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க, நேசித்து நம்ம வீட்டில் ஆகாரம் தான் எப்படியோ நம்ம நினைச்சு கொடுப்போம். அந்த ஆகாரம் போகுமா பரலோகம்? போகாது. ஏதாவது பணத்தை கொடுத்து தாங்கும், அது போகுமா? போகாது. அல்லேலூயா. அப்பனா இந்த நாட்களில் நீங்க சுவிசேஷம் சொல்ல அவர் பவுலை போல உங்களை எழுப்பி இருக்கிறார், சீசரா மாற்றிட்டார், ஊழியத்தை உயர்த்திட்டார். அல்லேலூயா. போகலையும் சொல்லணும் தைரியமா. ஒதுக்குனா ஒதுக்கிட்டு போறாங்க. அல்லேலூயா. நம்ம குடம்பரப்புகள்ல நம்ம தாய் தகப்பெல்லாம் சொல்லணும், அங்க ஒண்ணு இருக்குது, பரலோகனி ஒண்ணு இருக்குது, அவர் வரப்போறார், கர்த்தர் நேசிக்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்கணும், சொல்லணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தாலும் ஞானம் இல்லாம வழி தப்புனாலும் நம்ம சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் எல்லா ஆலயத்திலும் இருக்கிறாருமா. அல்லேலூயா. நம்ம எல்லாத்துக்கும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை. தாய், நம்ம தாய் பெற்ற பிள்ளைகள். அல்லேலூயா. நம்ம என்ன சொல்லத சொல்லணும், அது சுவிசேஷம். அல்லேலூயா. நாவல வச்சிருக்கார், நம்ம சொன்னார்ல, ஜெபாவி ஊற்றி இருக்கிறார். பாருங்க, நான் உங்களுக்கு கட்டளை யாவையும் அவர்கள், ஆனா சொல்லச்சிலை செவிச்சு சொல்லணும். சாத்தான் நம்மகிட்ட இருந்து புடிங்கிற கூடாது. அவங்க கை கொள்ளத்தக்க, அவங்க அதை ஏற்றுக்கொள்ளத்தக்க, அவங்க அதை விசுவாசிக்கத்தக்க நம்ம சொல்லணும். ஏதோ சும்மா விதைச்சு செவிக்கணும், காத்திருக்கணும். தரிசனம் கொடுப்பார், யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட அதை விதைக்கணும். அந்த விதைக்க சில அந்த விதை பொக்கா போயிடும். இது நாள் வரை பொக்கா போனது போதும், நீங்க செவிச்சு நீங்க பொக்கானது போதும். இனி நம்ம நல்ல கனி கொடுக்கணும். அல்லேலூயா. தரிசனம் தருவார், வார்த்தை கொடுப்பார், ஜெபிப்போம், காத்திருப்போம், விதைப்போம், அறுவடையை காண்போம். அல்லேலூயா.